அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா பெரியவர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் பத்மபூஷன் டாக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் நமது இதய தெய்வம் நம் ரத்தத்திலும் மூச்சிலும் நம் உடம்பிலும் கலந்திருக்கும் நம் தெய்வமாகிய நம்முடைய தெய்வத்தை வணங்கி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில என்னுடைய மக்களாகி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இது வந்து திருக்கோயிலூர் இல்லையா? திருக்கோயிலூர். இது வெங்கடேஸ்வரிய தொகுதி. ஓகே, இது வந்து திருக்கோயிலூர் தொகுதி. நம்ம எல் வெங்கடேஷ் அவர்கள் ஜெயிச்ச தொகுதி. இது தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் என்னை வரவேற்க வந்திருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும் கேப்டன் தொகுதியாக ஓகே கேப்டன் தொகுதி ரிஷிவந்தியம் தொகுதி நம்ம தெய்வம் வென்றெடுத்த தொகுதி. இது சரி ஒண்ணுல திருக்கோயிலூர் ரிஷிவந்தியம் மிக்ஸ் பாயிண்ட் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் முரசு. இங்க வென்றெடுத்தது முரசு சின்னம். அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும் நம்மளுடைய 2 மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும் எல் வெங்கடேசன் அவர்களுக்கும் இங்கே கழகத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் சுபா ரவி அவர்களுக்கும் நமது கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்பவர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறோம். நம் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நம்ம நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கிட்டு இருக்கோம். இப்ப ரிஷிவந்தியன் தொகுதியில கேப்டனுடைய ரதம் தயாராக நிற்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து கேப்டன் ரதத்தை மக்களை தேடி மக்கள் தலைவர் நேரடியாக வந்திருக்கிறார். நம்ம கேப்டன் யாருடைய தலைவர்? மக்களுடைய தலைவர். அதனால மக்களை நேசித்த ஒரு தலைவர், தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமர் நமது தலைவர் அவர்கள். மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இன்னைக்கு இருக்கிறார். நம்ம தலைவர் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். எல்லாருக்கும் நான் சொல்றேன், எப்பவுமே நான் கேப்டன் கூட போகாத ஊர் இல்ல, போகாத இடம் இல்ல. ஆனா கள்ளக்குறிச்சியும் விழுப்புரமும் கடலூரும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டா மக்கள் அலை, மக்கள் அலை. இது கடலா இல்லை தலை அலையான்ற மாதிரி நம்ம கேப்டனுடைய கோட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டம். தலைவர் இன்னைக்கு இங்கதான் இருக்கார். இந்த மூச்சு காற்றுல நம்மளோட தெய்வமா கேப்டன் இருக்கிறார். தலைவர் அவர்கள் ஒரு கேப்டன் தான். பாருங்க, லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கி தான் போயிருக்கார். லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். அதனால தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு. நம்பிக்கையோட இருங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருடைய கனவு, லட்சியம், கொள்கையை வென்றெடுப்போம் என்று இந்த நாளிலே நாம் சூழலை ஏற்போம். நாம் வென்றெடுத்த தொகுதிகள் அத்தனையும் மீண்டும் வென்றெடுத்து அந்த வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்திலே அவர் காலடியில வைக்கும் நாள்தான் கேப்டனுக்கு நாம் செய்யும் விசுவாசம் நன்றி கடன். அதனால நிச்சயமாக நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியை இந்த முறை அமைப்போம். தமிழக மக்களும் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகள் தொண்டர்களாகிய நீங்கள் அனைவரும் மகத்தான கூட்டணியை அமைப்போம். நிச்சயமாக நாம் எல்லா தொகுதிகளையும் வென்றெடுப்போம் என்று உங்க அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அதனால நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். இந்த பயணம் தமிழ்நாடு முழுக்க தொடர இருக்கிறது. மக்களை தேடி மக்கள் தலைவர், உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று உங்க எல்லாரையும் தேடி தலைவர் கூட நானும் இங்க வந்திருக்கிறேன். அதனால நம்ம தலைவர் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பார். அவர் நம்மளை விட்டு எங்கும் போக மாட்டாரு. அதனால நான் சொல்றேன், இந்த தொகுதியில நம்ம தலைவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம கருணாகரன் கொடுத்தாரு. இது ரிஷிவந்தியன் தொகுதியில கேப்டன் அவர்கள் இங்க அரியூர் ஊராட்சியில பள்ளிக்கூடம் கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஊர்ல தான் இங்க ஆரம்ப சுகாதார மையம் கூடுதல் கட்டிடத்தையும் நம்ம தலைவர் கட்டி கொடுத்திருக்கார். இந்த மருத்துவமனைக்கு சாலை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். மருத்துவமனைக்கு சொந்த செலவுல ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்த ஒரு உத்தரவு நம்ம கேப்டன் அவர்கள். இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில கட்டில் மெத்தை என்று கஜம்பாளையம், சித்தேரி, காந்தி நகர், கீழ்த்தாளனூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல தலைவர் அவர்கள் பல கட்டிடங்களை தன்னுடைய இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களுக்கும் தார் சாலையும் சிமெண்ட் சாலையும் அமைத்து கொடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஒரு உத்தமர் நமது கேப்டன் அவர்கள். ஒவ்வொரு கிராமம் மற்றும் பள்ளிக்கூடங்களில் மினி பவர் பம்ப் மற்றும் குடிநீர் வசதி, ஆரம்ப சுகாதார மையங்கள், பள்ளிகள், ரேஷன் கடைகள், அங்கன்வாடிகள் என மக்கள் கேட்ட இடங்களில் எல்லாம் கட்டிடங்களை கொடுத்து தருவது நம்ம கேப்டன் அவர்கள்.
அதனால தேமுதிக சார்பாக நடத்தப்பட்ட மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான நிகழ்ச்சி மூலம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வசதிகளையும் நம்ம கேப்டன் செய்து கொடுத்திருக்கிறார். மூச்சு திணறலிருந்து பாதுகாக்க நெபுலைசர்கள், மருந்து உபகரணங்கள், கட்டில், மெத்தை, குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு ஸ்டாண்டுகள் என்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த ரிஷிவந்தியம் தொகுதி முழுக்க நம்ம தலைவர் செய்திருக்கிறார். அதே மாதிரி இந்த விவசாய உபகரணங்கள் உள்ளிட்ட பல நல்ல திட்டங்களை கேப்டன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் எல்லா திட்டங்களையும் செய்திருக்கிறார். கனகந்தல் காரிய கொட்டகை வழங்கப்பட்டிருக்கிறது. இங்க டிகே மண்டபம் கிராம மக்கள் வேண்டுகோள் அந்த பகுதியில எங்கள் ஒன்றிய செயலர் ரமேஷ் சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே, இது எல்லாமே யார் செஞ்சு கொடுத்தது? நம்ம கேப்டன். கேப்டன் எம்எல்ஏவாக ஜெயிச்சு அவருடைய எம்எல்ஏ நிதியில வந்த அத்தனை ரூபாவையும் ஒரு காசு கூட லஞ்ச ஊழலா எடுக்கணும் மக்களுக்காகவே செலவு செய்தவர் கேப்டன் அவர்கள். கேப்டன் மட்டும் அப்படி தன்னுடைய 29 எம்எல்ஏக்களையும் மக்களுக்காக உழைப்பதற்காக ஏற்பாடு செய்தவர் கேப்டன். அதுல 2 உதாரணங்கள் இங்க சுபா ரவி இருக்காங்க, நம்ம எல் வெங்கடேஷ் இருக்காங்க. அவங்க தொகுதிகளிலுமே மிக சிறப்பாக கேப்டன் அவர்கள் சொன்னதுபடி மிக மிக சிறப்பாக செய்து கொடுத்தவர் நம்ம கேப்டன் அவர்கள் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் டிவியில பாத்தீங்களா? என்ன பார்த்தீங்க? இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தாயுமானவர் திட்டம் சொல்லி நம்ம தலைவர் அறிவித்த வீடு தேடி ரேஷன் பொருள் வரும். இது நம்ம தலைவர் கண்ட கனவு திட்டம். 2005 கட்சி ஆரம்பிச்சவே கேப்டன் முடிவெடுத்தது. 2006 முதல் தேர்தல் அறிக்கையிலேயே தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரு புனிதர் உத்தமர் தெய்வம் கேப்டன். அன்னைக்கு எல்லாரும் கேள்வி பேசினாங்க கேப்டன், இது எப்படி சாத்தியம், இது முடியாது முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தாயுமானவர் திட்டம் சொல்லி ஒரு லாரியில கொண்டு போய் இன்னைக்கு பொருள் கொடுத்திருக்கிறாங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? கேப்டனுக்கு கிடைச்ச வெற்றி, தேமுதிகவுக்கு கிடைச்ச வெற்றி, முரசுக்கு கிடைச்ச வெற்றி. நான் ஏன் சொல்றேன்னா இதுக்காக நம்ம கேப்டனுடைய கனவு திட்டம். இந்த திட்டத்தை கெஜ்ரிவால் ஆல்ரெடி அவங்க டெல்லியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கானால, ஆந்திர பிரதேஷ்ல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக கேப்டனின் கனவு திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியடை செய்ததற்கு எங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி. இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டி இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் உங்க கூட நான் பேசிக்கிட்டே வரேன். இந்த மாசம் என்ன மாசம்? கேப்டன் பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல வறுமை ஒழிப்பு தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு அன்னதான பிரபு என்று பெயர் பெற்ற ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால நிச்சயம் கேப்டன் புகழ் இந்த வையகம், இந்த பூமி, உலகம் இருக்கும் வரை நிச்சயம் நிலைத்திருக்கும். கேப்டன் எப்படிப்பட்டவர்? என் மக்களே, என் மக்களே, என் மக்களே. இதை தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே மறைந்த ஒரு உத்தமர் தான் நம்ம கேப்டன். நம்ம கேப்டன் உண்மையாக மக்களை நேசிச்சாரு. நீங்க எல்லாரும் தலைவரையும் கட்சியும் உண்மையா நேசிச்சீங்க. எங்கேயா வரும் இப்படி ஒரு கூட்டம்? யாருக்கு வரும்? யாருக்கு வராது.
பாருங்க எவ்வளவு பேனரு, எவ்வளவு கொடி, எவ்வளவு மக்கள். இது கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு வந்த கூட்டம். இன்னைக்கு மற்ற கட்சியெல்லாம் பார்த்து நிக்கிற நானும் ஒரு தலைக்கு 250 ரூபாய் வாட்டரு, பீரு, லாரி, பஸ். பாரு, இதுதான் உண்மை கூட்டம். இதுதான் கேப்டனுடைய படை. இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? யாரோட படை இது? யாரோட படை? கேப்டன் படை. வெற்றி வீரர்களாக இங்க குவிந்திருக்கும் என் அன்பு தொண்டர்களே, கடலூர்ல நடக்குது ஜனவரி 9 மாநாடு. திரளாக நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும். அந்த மாநாடு வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான அச்சாரம். மகத்தான கூட்டணி அமைப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் என் வாழும் தெய்வங்களாகிய அனைவருக்கும் இருகரம் கூப்பி இயன்றதை செய்வோம். இல்லாதவர்க்கே மற்றும் இங்கே என்னை வரவேற்க வந்திருக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன், காமராஜ் ஒன்றிய செயலாளர், அதே மாதிரி திருவாரூர் மேற்கு தவமணி வெங்கடேசன் துணை செயலாளர், அவர் பொதுக்குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம், கேப்டன் மன்றம் ராஜீவ் காந்தி, அதே போல இங்க தெற்கு ஒன்றியம் ரமேஷ், ஊராட்சி செயலாளர் மாரிமுத்து, ஊராட்சி தலைவர் ராஜா, போக்குவரத்து தலைவர் ராமலிங்கம். சரியா? அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும் என் அன்பு செல்வங்கள், என் தெய்வங்களாய் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி உங்களுக்கு நன்றிகளை சொல்லி இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா. கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா. கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா. அலை அடிக்குதடா கேப்டன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம். நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்கால
கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடி உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நம்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 நம்முடைய கழகத்தினுடைய போர்வாளாக இருக்கிற அந்நியார் அவர்களுக்கு அரசியல் களத்தை வெற்றி பெற பெறுங்கள் என கேட்டு அன்புக்குரிய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய ரத யாத்திரையை தலைவருடைய ரதத்தை மக்களாக நடைபெறமாக வருவதோடு இந்த மணலூர் மக்களை சந்திப்பதற்காக அன்புக்குரிய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்ப்பதற்காக ஒரு மகத்தான வெற்றி சந்தோஷமான
அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக இருப்போமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காப்போம் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காப்போம் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற
முற்போக்கு திராவிட கழகம் வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனான மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாழ்க்கையில புது வெளிச்சம் வர எது கேட்காமலே சும்மா அள்ளித்த
அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா நம்முடன் கலந்திருக்கும் நமது தெய்வத்தை வணங்கி அவர் வென்றெடுத்த தொகுதியான ரிஷிவத்தியம் தொகுதியிலே மக்களை அனைவரையும் பார்த்து நான் இருவரும் கூட்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்வது என்னன்னா, இந்த நேரத்தில் ரிஷிவத்தியம் தொகுதியில் தலைவர் அவர்கள் வென்றெடுத்த இந்த தொகுதிக்கு கோடான கோடி பணங்களை நம்மளுடைய இல்லம்தானே மற்றும் கேப்டனின் ரதத்தல் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று உங்கள் அனைவரையும் காண தலைவர் அவர்களே நேரடி இலங்கையில் வாழுகின்ற நம் தமிழக மக்களினுடைய ஈழ தமிழக மக்களால் பரிசாக வழங்கப்பட்டதுதான் இந்த ரதம். இதுவரைக்கும் உலக வரலாற்றில் ஒரு தலைவருக்கு ஒரு ரதத்தை பரிசளித்ததாக வரலாறே இல்லை. நம்ம தமிழ்நாடை சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த பூமி. மன்னர்களுக்கு கூட எத்தனையோ செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும்
அந்த வண்டி கொஞ்சம் வழி விடுமா, அது வந்தா லைன் கொஞ்சம் வழி கொஞ்சம் கேப் விடுங்க. சரியாமா? இப்ப பார்த்தோம்னா மட்டும்தான் தமிழர்களால ரத்தம் தரப்பட்டிருக்கு. இது யாருக்கு நடக்காத ஒரு ஏன் கேப்டன் என் மக்களே என் மக்களே என் மக்களே மக்களுக்காக உழைத்த தலைவர், என் மக்களை தங்கள் தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவர். கேப்டன் மக்களை உண்மையாக நேசித்தார். அதனால மக்களும் அவரை உண்மையாக நேசிக்கிறேன். அதுதான் இன்னைக்கு உண்மை. தலைவர் எவ்வளவோ பேசினார் மக்களுக்காக. அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த தமிழக மக்கள் கொடுத்திருந்தார், இந்த தமிழ்நாட்டையே இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தலைவர் முன்னேற்றினார். ஆனா இன்னைக்கு தலைவரை விட்டுட்டு இன்னைக்கு வைரத்தை விட்டுட்டோம், தங்கத்தை விட்டுட்டோம்னு தினந்தோறும் எல்லாரும் அழுகிறாங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நம்ம தலைவர் எங்கும் போல நம்ம கூட, நம்ம உணர்வுல, நம்ம மூச்சு காத்துல, நம்ம ரத்தத்துல நம்ம கூட நம்ம தலைவர் இருக்கிறார். கருடராக விஷ்ணுவாக பெருமாளாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம கேப்டன் அவரு. இன்னைக்கு ஒரு கேப்டன் தான் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கேப்டன்களை நீங்க எல்லாருமே கேப்டனுடைய ரூபங்கள் தான். அதனாலதான் நான் சொல்றேன், நிச்சயமாக 2026 நீங்கள் விரும்பும், மக்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும். இங்க எல்லாரோடையும் கலந்து பேசிதான் இந்த வாட்டி முடிவே எடுக்க போறோம். நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இங்க ரிஷிவந்தியத்தை நான் தலைவருடைய ஆசை அதுவாக இருந்தால், தலைவருடைய ஆசீர்வாதம் அதுவாக இருந்தால், தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருந்தால், என்னுடைய நிர்வாகிகள் தொண்டர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சால் இந்த எல்லா புகழும் நம்ம கேப்டனுக்கு தான். எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு. இங்க இருக்கீங்களே இவ்வளவு பேர், யாருடைய சொத்து? நீங்க கேப்டன் சொத்து, கேப்டன் சம்பாதிச்ச சொத்து. கேப்டன் இது வரைக்கும் ஒரு 100 ரூபாய் கூட பாக்கெட்ல வச்சதே கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் காசா முக்கியம்? என் அன்பு உள்ளங்கள், என் சொத்தை இவங்கதான், என் சொத்தே இவங்கதான் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்வார். அது உண்மைதானே? நம்ம தலைவருடைய சொத்தே நீங்க தான். என்னுடைய சொத்தும் தேமுதிகவின் சொத்தும் நீங்கள் தான். உங்களை தவிர இங்க எதுவுமே இல்லைன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால 45-50 வருஷம் நம்ம தலைவர் உழைத்து சம்பாதித்த காசை மக்களுக்காகவே கொடுத்த ஒரு உன்னத புனிதர் தெய்வமாய் இருக்காங்க. அன்னதான பிரபுன்னு நம்ம யார சொல்லுவோம்? சபரிமலையில் இருக்கிற ஐயப்பாவை சொல்லுவாங்க. இப்போ உலகமே நம்ம தலைவர் கேப்டன் தான் அன்னதான பிரபு, அன்னதான பிரபுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நம்ம கோவில்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க, கேப்டனை தரிசிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் கேப்டனுடைய ஆசைப்படி மனை நிறைவாக எல்லாருக்கும் உணவளித்து வயிறார சந்தோஷமா நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வரலாறு உலகத்திலேயே யாருக்குமே கிடையாது, உலகத்திலே யாருக்கும் கிடையாது. எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர்லாம் வாழ்ந்துக்கிறாங்க இந்த பூமியில, எவ்வளவு பெரிய தலைவர் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய ராஜா எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. எங்கேயாவது அடக்கம் செய்யப்பட்ட கோயிலா மாத்தி இருக்காங்களா? அந்த கோயில தினந்தோறும் அன்னதானம் வழங்குறாங்களா? வருகின்ற மக்களை நேசிச்சு அரவணைக்கிறாங்களா? இல்ல. ஏன் இத சொல்றேன்? அவ்வளவு அன்பு அவர் சம்பாதிச்சுட்டு போயிருக்காரு. அதை நாம் அனைவரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகம் இருக்கும் வரை
யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்களா முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு, பாத்தீங்களா டிவில? கேப்டனின் கனவு திட்டமான வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு நம்ம கேப்டன் சொன்ன திட்டத்தை இன்னைக்கு தாயுமானவர் திட்டம்னு சொல்லி ஒரு லாரியில வச்சு ஒரு 70 வயசுக்கு அப்புறம் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் கொடுக்கிற ஏதோ இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி நடத்த போறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இந்த வெற்றி யாருக்கு கிடைச்ச வெற்றி? நம்ம கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. தாயுமானவரா இருக்கட்டும், தந்தையுமானவரா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆனா ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்ற திட்டம் நமது தலைவருக்கு கிடைத்த வெற்றி, நம்ம கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. அது மட்டுமா தலைவர் சொன்னாரு, யோசிச்சு பாருங்க. படிக்காத இளைஞர் படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வரதட்சணை கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. விவசாயிகளும் நெசவாளர்களும் வாழ்ந்ததாக வரலாறு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவத்தை தந்த நம்ம தலைவர். யார் சொல்றா இன்னைக்கு இதெல்லாம்? இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தான் மலிஞ்சிருக்கு. லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை என் மக்களுக்கு தருவேன் என்று சொன்ன தலைவர் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார். நம்ம கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தார், வரலாறு இருக்குன்னு சொல்லுவார். இனிமேல நம்ம தலைவர் மாதிரி ஒருத்தர் நம்ம பார்க்க போறோமா? யோசிங்க. அதனால சொல்றேன், தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கையை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுக்கணுமா வேணாமா? அந்த வெற்றி கனிகளை பறித்து தலைவர் காலடியில் வைக்கணுமா வேணாமா? ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இன்னைக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற 29 தொகுதிகளை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனார். இங்க 2 எம்எல்ஏக்கள் என் கூட இருக்காங்க. வெங்கடேஷ் அவர்கள் திருக்கோவில் இருக்கும், சுபா ரவி அவர்கள் கெங்கவெளி தொகுதியும், மீதி பேரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிருக்கும். நம்ம ஜெயிச்ச தொகுதிகளை மீண்டும் கைப்பற்ற வேண்டும், நாம வென்றெடுக்க வேண்டும். அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதத்தில் வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இறைவனை வேண்டிக்கிறேன், கேப்டனை வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம கனவு லட்சியத்தை நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றேன். இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில தலைவர் எவ்வளவு திட்டங்கள் செய்திருக்கிறார். அவற்றில் சிலதை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். இங்க இருக்குதே மணலூர் பேட்டை பிரிட்ஜ், சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து அந்த பிரிட்ஜ் அமைச்சு தரணும்னு மக்கள் கோரிக்கை. எப்போ? சுதந்திரம் வாங்கின காலத்துல. ஆனா நடக்கவே இல்லை, நடக்கல. ஆனா தலைவர் இங்க வேட்பாளர் நின்னப்ப சொன்னார் மக்களுக்கு, நான் எம்எல்ஏவாக ஜெயித்தால் உறுதியாக இங்க மணலூர் பேட்டை பிரிட்ஜ் கட்டப்படும் சொன்னார். இன்னைக்கு எவ்வளவு மழை, வெள்ளம், காத்து, புயல் எது வந்தாலும் தலைவர் எப்படி கம்பீரமா, அந்த மாதிரி நம்ம மணலூர் பேட்டை பிரிட்ஜும் கம்பீரமா நிக்குது. திருவண்ணாமலையில கட்டினாங்க ஒரு பிரிட்ஜ், ஒரே மலைங்க அச்சில் போயிடுச்சு, ஒரே மலை அச்சில் போயிடுச்சு. தலைவர் இல்லமா, தலைவர் நல்ல மனசோட ₹1 லஞ்சம் ஊழல் இல்லாம எக்ஸ்ட்ரா காசு நம்ம காசை போட்டு தரமாக குவாலிட்டியா இந்த பிரிட்ஜ் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கணும்னு தலைவர் செஞ்சார். அவங்க எல்லாம் வர்றதுல பாதி ஊழல், பாதி திருட்டு. அப்ப எப்படி பிரிட்ஜ் நிக்கும்? எப்படி நிக்கும்? அந்த பிரிட்ஜ் கட்டினது யார் தெரியுமில்ல? திருவண்ணாமலையில் இருக்கிறாரே மிஸ்டர் ஏவா வேலு, அவர் கட்டினதான். அவர் எப்படி சாஞ்சிருக்காரோ அந்த மாதிரி அந்த பிரிட்ஜ் சாஞ்சிருச்சு. தலைவர் என்னைக்கு கம்பீரமானவர், இன்னைக்கு மணலூர் பேட்டை பிரிட்ஜ் கம்பீரமாக இருக்கிறது. இங்க பாருங்க, கள்ளச்சாராயம் ஒன்று காட்சி எத்தனை பேர் இறந்து போனாங்க. நம்ம எல்லாரும் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அளவும் கள்ளக்குறிச்சியில
கள்ளச்சாராயம் நிறுத்தி இருக்காங்களா? இல்ல. சுத்தி இருக்கிற மலை பூரா கள்ளச்சாராயம் தான் காட்சி இருக்கிறாங்க. இங்க ஒருத்தர் இருக்கிற எம்எல்ஏ யார் அவரு? சொல்றாரு பின்னாடி வெங்கடேஸ்வரம் வசந்தன் கார்த்திகேயன் நம்மள. ஆமாவா? இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன், உண்மையிலே தொகுதிக்கு வசந்தம் வந்திருக்கா? தொகுதிக்குள்ள வசந்தம் வந்திருக்கா? அவருக்கு மட்டும்தான் வசந்தம் வந்திருக்குது. அவருக்கு மட்டும்தான் வசந்தம், மக்களுக்கு ஒண்ணும் வரல. என்ன பார்த்தேன், ஒரு கறி விருந்துல என்ன வைக்கிறாரு? தண்ணி பதில் பீர் பாட்டில் வச்சார். பீர் பாட்டில் வைத்த முதல் எம்எல்ஏ வசந்தா கார்த்திகேயன் தான். இந்த அளவுதான் நடக்குதுங்க. ஆனா மக்கள் நீங்க இந்த தடவை ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். யார் 500 ரூபாய் 1000 ரூபாய் தரல அவங்க பின்னாடி யாரும் போக கூடாது. நான் இப்பயே சொல்றேன், புரியுதா? அப்புறம் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி போயிட்டு அப்புறம் எங்களுக்கு அது செய்யல இது செய்யலன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு 5 வருஷம் நம்ம தலைவர் செஞ்ச மாதிரி இங்க யாராவது செஞ்சிருக்காங்களா? தலைவர் எவ்வளவு பெரிய நடிகர், எதிர்கட்சி தலைவராக ஆக்கியது ரிஷிவந்தியம் தொகுதி. நம்ம கட்சிக்கும் நம்மளுடைய நிர்வாகிகள் தொண்டருக்கு எல்லாம் கௌரவம் கொடுத்த தொகுதி பாய்ந்த இந்த தொகுதியில் இருக்கின்ற எல்லா வாக்காளர்களுக்கும் இருகரம் கூப்பி என் பணிவான வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு முதல் முறை இப்போ ரிஷிவந்தியத்திற்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு சபதம் எடுப்போம். மீண்டும் தலைவர் ஜெயிச்ச தொகுதிகளை மீட்டெடுப்போம். ரிஷிவந்தியம் தொகுதியை மீட்டெடுப்போம். நம் தலைவர் சர்வார் சாத்தனை தொகுதியை மீட்டெடுப்போம் என்று இந்த நல்ல நாள்ல நாம் உறுதிமொழி எடுப்போம் என்று கேட்டுக்கிறேன். இப்ப இதை முடிச்சு மணலூர்பேட்டை பிரிட்ஜுக்கு தான் போறோம். ஓகே, யார் யார் கூட வரீங்க வாங்க பாப்போம். இந்த மணலூர்பேட்டை பிரிட்ஜு சுத்தி இருக்கிற கிராமம் 50 வருஷம் கோரிக்கை, தென்பெண்ணை ஆற்று குறுக்க பாலம் அமைக்கணும்னாங்க. அது நம்ம தலைவர் தான் பண்ணி கொடுத்தாரு. மணலூர்பேட்டையில 50 வருஷமா செய்யாத திட்டத்தை தலைவர் செய்தார். விவசாயிகள் கோரிக்கை, துணை மின் நிலையத்தை 110 கிலோ வாட்ஸ் தேவரடியார் குப்பத்துல அமைத்து தரணும் கேட்டார். அதை தலைவர் அவர்கள் தான் செய்து கொடுத்தார். மணலூர்பேட்டையில் அங்கன்வாடி கட்டடம் கட்டி கொடுக்கப்பட்டது. மணலூர்பேட்டை பயனாளிகள் வசதிக்காக நவீன வசதியில் கூட பேருந்து நிலையத்தை நம்ம தலைவர் உருவாக்கினார். இங்க ஆஞ்சநேயர் கோயில் அருகில் பயனாளிகள் வசதிக்கு 10 லட்சம் ரூபாய் நிழல் குடை அமைத்து கொடுத்தவர் நமது கேப்டன். மணலூர்பேட்டையில பேரூராட்சியில 15 வார்டு இருக்கு. அதுல 2 குடிநீர் தேக்கத்துக்கு கூட 30 குடிநீர் தேக்கத்தை உருவாக்கி மக்களுடைய தாகத்தை தீர்த்தவர் நமது தலைவர் அவர்கள். மணலூர்பேட்டை ஆதி திராவிடர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை மயான பாதை, அதை அமைத்து கொடுத்தது நம்ம கேப்டன். மணலூர்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட சேனியார் வீதி 6 வார்டு சுத்தி பொதுமக்கள் வசதிக்கு 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல் குடிநீர் டேங்க் அமைத்து கொடுத்ததும் நம்ம கேப்டன் தான். இதெல்லாம் வேற யாருமே செய்யல, எல்லாமே செய்தது நம்ம கேப்டன் தான். அதனால எங்க பாருங்க, தலைவர் தன்னுடைய சொந்த நிதியில மக்களுக்காக ஒரு பயணியர் நிழல் கூட கட்டி கொடுத்தார். அதை இடிச்சவங்க யாரா இருந்தாலும் சரி, கேப்டனுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். சிவன் சொத்து கொலநாசம், சிவன் சொத்து கொலநாசம். கேப்டன் மக்களுக்காக உருவாக்குனது அந்த நிழல் கூட. அது ஏன் உடைக்கிறீங்க? உன்னால முடிஞ்ச இந்த மாதிரி இன்னொரு 10 கட்டு கட்டினத உனக்கு இடிக்கிற அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தா? அதனால சொல்றேன், நம்ம மாவட்ட செயலர் நிர்வாகிகள் எவ்வளவோ போராடினாங்க, மறுபடியும் அந்த நிழல் கூட வரணும் வரணும்.
ஆனா கொண்டு வரல. இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, 2026 நம்ம ஜெயிக்கிறோம். முதல் வேலையா இந்த மீண்டும் அடிக்கல் நாட்டம் உறுதியா இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனால நிச்சயமாக இது நடக்கணும்னா நீங்க எல்லாரும் உறுதியா இருக்கணும், நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கடுமையா உழைக்கணும்னு 8-9 மாசம். நம்மளுக்குள்ள ஈகோ வேணாம், சண்டை வேணாம், நீ பெரியவனா நான் பெரியவனா வேணாம். நம்மளுடைய லட்சியம், கொள்கை, கோல் எல்லாம் என்ன? நம்ம தலைவர் கனவு லட்சியத்தை வென்றெடுக்கின்றார். அதனால எல்லாம் ஒற்றுமையா செயல்படுவோம், தலைவருடைய கனவு லட்சியத்தை வெல்வோம், அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதத்திலே வைப்போம் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இந்த மாசம் யாருடைய பிறந்த நாள்? வறுமை ஒழிப்பு தினமாக நீங்க எல்லாரும் சிறப்பா கொண்டாடுவீங்க எனக்கு தெரியும். அது முடிச்சு ஜனவரி 9 கடலூர்ல நடக்கிற மாநாடு உங்கள் வெற்றிக்கான மாநாடு. நீங்க அத்தனை பேருமே வந்து மாநாட்டுல கலந்துக்கணும். வருவீங்க இல்லையா? அப்படியே லட்சக்கணக்கான பேர் கடலூரில் குவிந்தனர். கடல் அலையா இல்ல தேமுதிகவின் தலை அலையா? பேச வைக்கணும். மதுரையில நடந்ததா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சரித்திரம். அந்த சரித்திரத்தை கடலூர்ல மறுபடியும் தேமுதிக தான் செய்தது என்ற வரலாறு உருவாக்கணும். எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? கூட்டணிக்கு போவாதீங்களா? நீ நம்ம கட்சியா? நம்ம கட்சியா? நீ பாட்டு ஒரு பக்கத்து கூட்டணிக்கு போவாதீங்க. எங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் சொல்லட்டும், அது நாங்க பாத்துக்கிறோம். என்ன நாங்க பாத்துக்கிறோம். அதனால எல்லாரையும் பார்த்ததுல உண்மையிலே மகிழ்ச்சி. என்னை வரவேற்று என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளுக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்றேன். இங்க என்னை வரவேற்க வந்திருக்கும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும், பொருளாளர் கருணாகரன் அவர்களுக்கும், நகர செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும், நகர செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கும், ரிஷிவந்தியம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பழனிவேல் அவர்களுக்கும், வடக்கு ஒன்றியம் சங்கராபுரம் மஞ்சுநாதன் அவர்களுக்கும், வெங்கடேசன் மாவட்ட துணை செயலாளர் தவமணி வெங்கடேசன் அவர்களுக்கும், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் சுபா ரவி அவர்களுக்கும், கழகத்தின் பொருளாளர் இந்த தொகுதியில 3 வாட்டி எம்பிக்கு போட்டி போட்ட கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கும் லட்சக்கணக்கான என் தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் இருகரம் கூப்பி இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து இல்லலாம். நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா, கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா, கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா, கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா, அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே, குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள், மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார், இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார், என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார்.
பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, தான் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த நாட்டு மக்களுடைய உயர்வுக்காக தந்துதவிய அந்த தாழ்வுள்ளம் கொண்ட தலைவருடைய மறு உருவமாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடி உங்களை தேடி இந்த மீண்டும் வெற்றி வந்திற்கு முரசு வெற்றிகள் என்கிற செய்தியை தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள், ஏற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்திலே மக்களுடைய உள்ளத்திலே வாழ்கிற நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய மறு உருவமாக அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புரட்சி அண்ணியாராக உங்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். 2026 அசைக்க முடியாத தமிழக அரசியலுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் மத்தியிலே மக்களோடு மக்களாக கைகோர்த்து வந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, அன்பு தலைவர் கேப்டனுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய தலைவியாக நம்முடைய பொதுச் செயலாளர் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்கிற நல்ல சிந்தனையை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு சொல்லி வளர்த்த நம்முடைய பாசத்துக்குரிய தலைவர் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம், சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கு வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா
மகன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா. கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா. கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு வரவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். கையில வாட்சி கூட நான் ஆசையா கட்டுங்க கட்டுங்கன்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் வேணாம் தான் சொன்னேன். அந்த வாட்சி கூட கட்சி போனதும் போட்டார். ஒரு வாட்சி நான் பரிசு கொடுத்தேன், அது கட்டினார். விரும்ப மாட்டார். அவர் சொல்றாரு, என்னத்தை இதெல்லாம் சொத்து இல்லையா அது இல்லையான்னா காதலே வாங்கிக்க மாட்டார். என்ன சொல்ற தெரியுமா? போ, என் சொத்தே என் மக்கள் தான், என் தொண்டர்கள் தான் என் சொத்துன்னு சொல்லுவார் நம்ம தலைவர். அந்த மாதிரி இவங்களை அவ்வளவு நேசிச்சார் நம்ம தலைவர். என் மக்களுக்காக தான் நான் அப்படின்னு சொன்னார். அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்க ஒவ்வொருத்தருக்காக. நான் இருக்கிறேன். 2 பசங்க தான், ஒருத்தர் விஜய் பிரபாகர், சண்முக பாண்டியன். நீங்க எல்லாரும் இருக்கீங்க எனக்கு. அவங்க வேலையை பார்த்துட்டோம். இனி என் வாழ்நாள், என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் நிர்வாகிகள் தொண்டர்களாக உங்களுக்காக தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை வென்றெடுத்து வெற்றி கனிகளை அவர் காலடியிலே சமர்ப்பிக்கும் வரை நான் எடுத்துக்கொண்ட இந்த உறுதியில இருந்து மாற மாட்டேன். நீங்க எல்லாரும் எனக்கு பக்க பலமா இருக்கிறப்போ நம்ம ஏன் யோசிக்கலாம்? நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்து தலைவர் கனவு லட்சியத்தை வெல்லுவோமா வெல்ல மாட்டோமா? மீண்டும் இந்த தொகுதிகளை வெல்லுவோமா வெல்ல மாட்டோமா? மீண்டும் முரசு வெல்லுமா வெல்லாதா? வெற்றி கனிகளை அவர் பாதத்தை சமர்ப்பிப்போமா இல்லையா? சமர்ப்பிப்போம். அப்பதான் தலைவரை நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார், சந்தோஷப்படுவார். அதே மாதிரி கேப்டன் ஆலயத்துக்கு இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா? யாருக்காவது நடந்துச்சா இது? இந்த உலகத்திலேயே நீங்க எடுத்துக்கணும், வேற யாருக்காவது இது நடந்துச்சா? எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர்களா இருக்கா எங்க அமெரிக்கால, லண்டன்ல, ஜப்பான்ல, யாருக்காவது வரலாறு இருக்கா? அவங்க எல்லாம் விடுங்க. நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துக்கங்க, சோழ சேர பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச பூமி, எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்த பூமி. ஆனா தலைவர் நம்ம எங்கும் அனுப்ப மாட்டோம். நம்ம ஆபீஸ்லயே அவரை வச்சோம் பாருங்க, எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன். நம்ம கூடயே அவர் சம்பாதிச்ச சொத்துலயே நம்ம கூடயே தலைவர் இருக்கணும். அந்த முடிவு பண்ணி நம்ம வச்சோம். இன்னைக்கு அது கேப்டன் ஆலயம் ஆயிடுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பஸ் பஸ்ஸா வராங்க, காரில் எல்லாம் வராங்க. என்ன சொல்றாங்க? விழுந்து கும்பிடுறாங்க, பிரார்த்தனை வைக்கிறாங்க. ஆனா தலைவர் எது ஆசைப்பட்டாரு? என்னை தேடி வருபவர்கள் வயிறார சாப்பிட்டு போனோம்.
இல்லையா? என்ன தேடி வந்தவங்க வயிறார சாப்பிட்டு போகணும், அவங்க மனசு குளிரணும், வயிறு நிறையணும் தான் எப்பவுமே தலைவர் சொல்லுவார். அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் வர எல்லாருக்கும் நம்ம உணவளிச்சு அன்பா எல்லாரையும் பார்த்துருக்கிறோம். இந்த வரலாறு வேற யாருக்குமே கிடைக்காதுன்றதையும் உங்ககிட்ட சொல்றேன். சரியாமா? அதனால இங்க பகடை கூட்டுறோம்ல எம்எல்ஏ ஆபீஸ் தலைவர் கட்டினார்ல, எங்க இங்க இருக்குதா? சரி சரி, கூட்ட இருட்டுல தெரியல, அடுத்த வாட்டி வரும்போது நம்ம போவோம். சரியா? ஏன் இத சொல்றேன்னா, இந்த ரிஷிவண்டியம் சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து எந்த முன்னேற்றத்தையுமே பார்க்கல இல்லையா? ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கிடையாது, ஒரு மணலூர்பேட்டை பிரிட்ஜ் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு இல்ல, ஒரு பிரிட்ஜ் இல்ல, நிழல் குடை இல்ல, அரசாங்க ஆஸ்பத்திரியில மருந்து மாத்திரை இல்ல. எப்படி எல்லாம் இருந்துச்சு தலைவர் வர்றதுக்கு முன்னாடி. தலைவர் வந்தார், என்ன சொன்னார் உங்களுக்கு? நான் வந்தால் என் தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் சொன்னார். நீங்க எல்லாரும் அவருக்கு வச்ச முதல் கோரிக்கை மணலூர்பேட்டையில பிரிட்ஜ் வேணும், இங்க பகடை கூட்டுரோட்ல எம்எல்ஏ ஆபீஸ் கட்டாயம் வேணும் அப்படின்னு கேட்டீங்க. ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லாத ஒரு தொகுதியாக தான் ரிஷிவண்டி இருந்துச்சு. தலைவர் இங்க காலடி வைக்கும் வரை 60 வருஷம் இந்த தொகுதி பின்னாடி இருந்துச்சு. எப்ப தலைவர் வந்து காலடி வச்சாரோ இந்த உலகத்தின் பார்வை முழுக்க இந்த ரிஷிவண்டியன் தொகுதி மேல வந்து. இங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு, பிரசித்தி பெற்ற எத்தனையோ கோவில் இருக்கு. அத்தனை தெய்வங்களின் ஆசீர்வாதத்தால எதிர்கட்சி தலைவராக தலைவர் வந்தார். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறும். அந்த வகையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அத்தனையுமே தலைவர் நிறைவேற்றினார். மணலூர்பேட்டை பிரிட்ஜ், எம்எல்ஏ ஆபீஸ், சின்ன சின்ன கிராமங்களை இணைக்கின்ற பாலங்கள், அனைத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டில் மெத்த, மருந்து மாத்திரை, டாக்டர்ஸ், எல்லா இடத்துலயும் நல்ல சாலை, எத்தனை நிழல் குடைகள், எத்தனை திட்டமோ எல்லாமே தலைவர் சொன்னார், செஞ்சார். தன்னுடைய சொந்த காசுலையும் சரி, தன்னுடைய எம்எல்ஏ நிதியிலையும் சரி, வந்த அத்தனை காசும் என் மக்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தலைவர் செஞ்சார். அது மட்டும் இல்லாம ஒரு பிறந்த நாள் இங்கதான் வருவோம், தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு உதவிகள் நம்ம செஞ்சிருக்கோம். ஞாபகம் இருக்காதெல்லாம்? எதுவும் மறக்கல இல்ல நீங்க? நான் எதுவுமே மறக்கல. சரியா? நான் எதுவுமே மறக்கல, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. தலைவரோட வாழ்ந்த ஒரு நாளும் ஒரு நொடியும் ஞாபகம் இருக்கு. அதனால சொல்றேன், நம்ம தலைவர் இங்கும் போல நம்ம கூட இருக்காரு. நிச்சயமாக அவர் கனவு லட்சியத்தை நாம வென்றெடுப்போம்னு உங்க எல்லாருக்குமே சொல்றேன். இங்க மணலூர்பேட்டையில தலைவர் அவர்கள் செஞ்ச சில வெற்றி மட்டும் இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்றேன். 2011 இருந்து 16 வரைக்கும் கேப்டன் தான் இங்க எம்எல்ஏ. இங்க பகடை கூட்டுறோம்ல நம்ம சட்டமன்ற ஆபீஸ் கட்டினாரு, அத பெரிய அளவுல நம்ம இனாகிரேட் பண்ணோம். இங்க முஷ்குந்தா நதியில ஆர்கவாடி அரும்பரம்பட்டி இடையே பாலம் அமைச்சு கொடுத்தார் கேப்டன் அவர்கள். சுத்தமலை புரசப்பட்டி இடையே பாலம் அமைத்து கொடுத்தார். அது மட்டும் இல்ல, கேப்டன் அவர்கள் சுத்தமலை புரசப்பட்டி இடையே பாலம் அமைத்து கொடுத்தார். ராவுத்த நல்லூர் பிரம்மகுண்டம் இடையே பாலத்தை அமைத்து கொடுத்தார். தேவரடியார் குப்பத்தில் துணை மின் நிலையம் அமைய கேப்டன் தான் காரணமாக இருந்தார். வறட்சி காலத்தில் தன் சொந்த செலவுல டேங்கர் மூலம் லாரியில் தண்ணியை கொண்டு வந்து அத்தனை மக்களுக்கும் தந்து தாகத்தை தீர்த்த ஒரு புண்ணியவான் நம்ம கேப்டன் அவர்கள். தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்கணும், பசியோட வர்றவங்களுக்கு சோறு போடணுன்றத தெரிந்தவர் நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த புனிதர் வாழ்ந்த பூமி இது. மக்கள் பயன்பாட்டிற்கு நீண்ட கால கோரிக்கையான பயணிகள் நிழல் குடையை அமைத்து கொடுத்தவர் நமது கேப்டன். இன்று அதை அப்புறப்படுத்திட்டாங்க. எங்க மணலூர்பேட்டையில அவர் கட்டின நிழல் குடையை அப்புறப்படுத்திட்டாங்க. நான் இப்ப பேசிட்டு தான் வந்தேன். யாரு இப்ப எங்கல்ல ஒருத்தர் பேர் சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். தலைவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த தொகுதி 60 வருஷம் பின்னாடி இருந்துச்சு.
தலைவர் வந்தப்புறம் தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியா இந்த தொகுதியை மாற்றி காமிச்சார். இன்னைக்கு மறுபடியும் 75 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்காங்க. யார் இப்ப இருக்கிறவங்க? வசந்தம் என்றவர் அவர் வசந்தமாகிறாரு. எதுல? கள்ளச்சாராயம், டாஸ்மாக், லஞ்சம், ஊழல், மணல் கொள்ள, எல்லா கொள்ளையும் அடிச்சு அவர் வசந்தமாகிறாரு. மக்கள் நீங்க வசந்தமா இருக்கீங்களா? அதனாலதான் கறி விருந்துல என்ன வச்சாரு டேபிள்ல? பீர் வச்சாரு. இதான் வரலாறா? இதான் வரலாறா? இதான் மக்களுக்கு தேவையா? இதான் மக்களுக்கு தேவையா? சொல்லுங்க. ஏன் இத சொல்றேன்னா நல்லா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு, 100 பீரு, சோறு இப்படியே கொடுத்து இந்த நாட்டை குடிசவை ஆக்கிட்டாங்க. ஆனா தலைவர் வந்து செஞ்சார் பாருங்க, மணலூர்பேட்டை பிரிட்ஜ். இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் பேசும் இல்லையா? அது மூலம் இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் பயணிக்கிறீங்க. அவர் கட்டி கொடுத்த நிழற்குடைகள் தான் எம்எல்ஏ ஆபீஸ். இன்னைக்கு நமக்கு ஆபீஸ்ல வசந்த உட்காந்துக்கிறாரு. தலைவர் கட்டி கொடுத்த ஆபீஸ் நீங்க வசந்தமே உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆபீஸே இல்லைங்க. அதனால தலைவர் ஒரு விஷயம் செஞ்சாலும் தொகுதிக்கும் மக்களுக்கும் தான் தலைவர் செய்வாரு. காண்டி இந்த 100 சோறு பீரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் தலைவர். இதெல்லாம் பாருங்க, 100 சோறு பீருக்கு வந்த கூட்டமா? கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு, அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்கு, எங்க தெய்வம் என்ற ஒற்றை சொல்லுக்கு வந்த கூட்டம் இது. இதுக்கு ஈடு என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்குதா? எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் 250 ரூபாய் ஒரு தலைக்கு. தெரியுமா உங்களுக்கு? எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி. இங்க கருணாகரன், அதே மாதிரி கோதண்டபாணி, முருகேசன், கவுன்சிலர் துணை செயலாளர் வசந்தா கண்ணு பிள்ளை, அதே மாதிரி மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம், சீனிவாசன், செல்வம், ஜனார்தனன், பிரபாகரன், விஜய், ஐயனார், அன்பழகன், காமராஜ், எல்லாருக்கும் தலைவர் சார்பாக, தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த தொகுதிக்கு துணை பொறுப்பாளர்களாக இருக்கும் எல்லாருக்கும் நன்றிகளை சொல். டி.கே. கோவிந்தன், உங்களுக்கும் கோவிந்தனுக்கும் கால் பத்திரமா பார்த்துக்கோ. முதல்ல என்ன உடம்பு பார்த்துக்கணும், சரிங்களா? யாரு அதெல்லாம் நீ அப்படின்னு என்கிட்ட பேசக்கூடாது. கம்மன் இருக்கணும், கம்மன் இரு. ஏன்ட்டு அதெல்லாம் நீ பேசக்கூடாது, சரிங்களா? நான் அம்மா, உங்களுக்கு எல்லாம் அண்ணி இல்ல, அம்மா. எனக்கு எல்லாரும் தான் தேவை, எல்லாரும் தான் தேவை. நீங்க ஒரு மாட்டி உனக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்றதுக்காக நான் யாரையும் ஒதுக்க முடியாது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.